நிலத்தடி நீர் பாதிக்குங்க. நாளைக்கு நிலத்தடி நீர் வந்து மாட்டு உறிஞ்சிறப்போ மாடு உறிஞ்சிறப்போ இப்போ நம்ம பால் கறக்கிறப்போ பாலிலிருந்து அந்த கிருமி வருங்க. அப்புறம் நம்ம குழந்தை கொண்டு எல்லாம் நோயோட தான் பிறக்குங்க சார். பிறக்கிற குழந்தை கொண்டு எல்லாம் நோயை தான் வருங்க. இது போயிட்டாங்க சார். அதாவது நோயில இருந்து போட்டு நம்ம வந்து காப்பாற்ற முடியாது. எங்க திருப்பூர்ல வந்துங்க வெளிநாட்டு பறவை சரணாலயமே வந்து பறவை சரணாலயம் சொன்னதுக்கே வந்து அறிவிச்சது காரணமே வந்து வெளிநாட்டு பறவை வந்து தங்குறதாங்க. இப்போ வந்துங்க 100ல் வந்து ஒரு 1% பறவை தான் வருதுங்க, வர்றதே இல்லைங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 800 மீட்டரில் வீடு இருக்குதுங்க, குழந்தை விட்டு எல்லாம் இருக்கிறேங்க. நாங்கள் வந்து தயவு கூர்ந்து மாநகராட்சி சார் அரசு அதிகாரி அவங்க காலில் உளுந்து கூட கும்பிட்றோம், குப்பை கொட்ட வேண்டாங்க. வேறு எந்த வழிமுறை இல்லைங்க. எங்களுக்கு அராஜகம் பண்ணுறதோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ இல்லைங்க. எங்களுக்கு வந்துங்க எங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரே நிமிஷருங்க, எங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து ஊர் நாய்க்கர் ஒரு பெரிய தனத்துக்காரர் சொன்னாருன்னா வேறு மீற முடியாதுங்க. எல்லாத்துக்கும் இப்போ சர்ச்சில் பாமன்னிப்பு இருக்குல்லைங்க, எங்கள் இதில் வந்துங்க மன்னிப்புங்கிறது வந்து கோயில் 36 கோயில் பூசாரி வந்து சொன்னால் தான் அவங்க சொல்லிட்டா நீ தம்பி நீ பேசக்கூடாதுன்னா பேசாமல் இருக்கணும். இதுதான் எங்களோட சமுதாயத்தோட குணமே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குப்பை வேண்டாங்க, எந்த குப்பை கொட்ட வேண்டாங்க, ஒரு நடை கூட குப்பை வேண்டாங்க. எங்கள் குப்பை கொட்டுறமா இருந்தால் நாங்களே உள்ள குழியிலும் செத்து போகிறோங்க. வேண்டாங்க சார். எங்கனால காலையில இருந்துங்க அவர் பாவங்க காவல் அதிகாரி ஐயாங்க எல்லாம் யாருமே போட்டோ எடுக்க காவல் அதிகாரி ஐயாங்க எங்களுக்கு வேண்டிங்க உண்மையாலுமே காலையில இருந்துங்க 10 மணிலேருந்து அவர் சாரில்லைங்க, ஒரு தண்ணி கூட குடிக்கலிங்க. நாங்கள் கொண்டு ஒரு டீ கொடுத்தோங்க. இந்த சார் டிஎஸ்பி சார் தண்ணி கூட வேண்டாம் தம்பி அப்படின்ட்டாருங்க. அவ்வளோ தூரம் அவர் சப்போர்ட் பண்ணுறாருங்க. மாநகராட்சி நீங்களுமே கொஞ்சம் கை எல்லாருமேங்க ஊரே வேண்டாங்க. வேற எந்த வேண்டாங்க. குழந்தை குட்டிங்க எங்கள் மாடு எங்களுக்கு இங்கே மாடு இருக்குதுங்க, ஆடு இருக்குதுங்க. எங்கள் வீட்டில் இல்லாத குணமே இல்லைங்க. ஆட்டிலேருந்து பூனை வரைக்கும் எல்லாம் வச்சுக்கிறேங்க. எல்லாமே கெட்டு போயிருதுங்க. எங்கள் கிணறு மேபக்கம் இருக்குதுங்க, ஒட்டின கிணறுங்க. அந்த கிணத்துல இங்கே பேப்பர் பக்கத்தில் குப்பை ஒட்டிக்கிறாங்க, அந்த பேப்பர் பூரா கிணத்துல இருக்குதுங்க. நீங்கள் அதை பார்த்தா கூட தெரியுங்க. வேறு எதுவும் வேண்டாங்க சார், குப்பை மட்டும் வேண்டாங்க சார். இங்கே வேறு எங்கே ஆர்ப்பாட்டம் இல்லைங்க சார். தரம் பிரிக்கவோ குப்பை கொட்டுறதோ வேண்டாம், வேறு எந்த வேண்டாங்க. யார் காலை விழு சொன்னோமோ விழுந்துடுறாங்க. எங்களுக்கு குப்பை மட்டும் இல்லைங்க சார். இல்ல எங்களுக்கு வேணும் வாழ்வாதாரம். எங்க வாழ்வாதாரமே இல்லைங்க சார். இல்ல ஒரே நிமிஷம் ஒரு ஆள் பேசுறேன். குழந்தையுமே என்னன்னா இந்த மாதிரி போராட்டம் நடந்துருக்கு, ஃபீல்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க தான் வந்திருக்கு. சரிங்க. இப்போ இது சம்பந்தமா எல்லா முடிவுமே வந்து நம்ம எடுக்க போறதோ இல்ல வந்து இங்க இருக்க ஆபீசர்ஸ் எடுக்க போறதோ கிடையாது. இது எல்லாமே வந்து கலெக்டர் மட்டும்தான் எடுக்க முடியும். கலெக்டரோட டெசிஷன் மட்டும்தான் இதுல எல்லாமே பண்ண முடியும். இப்போ நான் என்ன இங்கே வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஊராக வந்து ஒன்றா வந்து எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போது நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, இது வந்து கிட்டத்தட்ட சுற்றி ஹேபிடேஷன் இல்லாத இடம், ரெசிடென்ஷியல் ஏரியா இல்லாத இடம், ஊருக்கு ஒதுக்குப்புறம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தகவல். சரி. இப்போ வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறீங்க இதில் வந்து எல்லா குடியிருப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறீங்க. இந்த டெசிஷன் எல்லாமே கலெக்டர் லெவலில் மேலே எடுக்கக்கூடிய டெசிஷன். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் போராட்டம் பண்ணுற காட்டி நம்ம வந்து இவங்களை திரும்ப போன்னு சொல்றதுக்கும் நமக்கு அதிகாரம் கிடையாது. அதே சமயம் இதை ப்ராசஸ் பண்ணி உள்ள போங்கன்னு சொல்றதுக்கும் அதிகாரம் கிடையாது. அதனால இப்போ ஃபீல்டு லெவல்ல இத்தனை எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து கலெக்டர் சார்ட்ட இப்போ இன்னைக்கு நைட்டே முடிஞ்சா வந்து நேர்ல கூட அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுன்னா நேர்ல கூட எஸ்கலேட் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டியும் வந்து தனியா வந்து இந்த ஊர் முக்கியஸ்தர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு தனியா வந்து மண்டே ஜிடிபி குறை தீர்ப்பு கூட்டம் இருக்குல்லங்க, அதுக்கு முன்னாடி உங்களோட குறைகள்லாம் தீர்க்க மாதிரி தனியா ஒரு மீட்டிங் கூட நான் கலெக்டர் கூட அரேஞ்ச் பண்றேங்க. சரிங்களா? இப்போ அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சார் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணலைங்க சார். அப்போ வண்டி எடுத்துட்டு போனா போதுங்க. வண்டி எடுத்து போனாங்க சார், எல்லாமே நைட்ல மட்டும் சார் கொட்டுறாங்க. 10 மணிக்கு கொட்டுறது இல்லைங்க, 12 மணி 1 மணில இருந்து 4 நாங்களும் மனுஷன் தாங்க சார். நாங்களும் மனுஷங்க பகல வந்து கொட்டினீங்க. இது வந்து இன்னைக்கு மட்டும் தடுக்கலைங்க. பகல்ல வந்து ஒரு நாள் கொட்டினீங்க வேண்டாங்கன்னா எடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்க வந்து கேட்கறது ஆர்டர் காப்பி இல்லை, உங்ககிட்ட ஆர்டர் காப்பி இருந்தால் நீங்கள் காட்டுங்க. இந்த எழுதி கொடுத்த வந்து இந்த இடத்துல வந்து இந்த குழி வந்துங்க இப்போ இடமா இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து தரம் பறிக்கிறதுக்காக நாங்கள் வாங்குறது வந்து எழுதி கொடுத்துக்குறாங்க. நிலத்துல வந்து தரம் பறிக்க நிலமே இல்லைங்க, பூரா குழிங்க. குழிக்குள்ள குட்டின குப்பையை எடுத்து தரம் பறிக்க முடியாதுங்க.
யாருக்குமே தெரியாது. உளிக்குள்ள இருக்க இடத்து தரம் அது எவ்வளவு ஆழம் இருக்கு, அது எல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு ஃபைன் போடணும் அதையும் போட சொல்லணும். ஆள பேசணும். இல்ல அதை போட சொன்னாலும் தெரியும். முதல்ல தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த குப்பை கொட்டின இடத்துல எப்படி தண்ணி இருக்குது, கொஞ்சம் அதுல இருந்து ஒரு 15 அடி தண்ணி பார்த்தாலும் புரியுங்க சார் உங்களுக்கு. வேற இத்தனை பேர் பேசலைங்க, நீங்க ஒரு ஆள் இல்லைங்க சார். இது பாருங்க, வேண்டாம் தயவுசெய்து வேண்டாம்னு சொல்லாதீங்க. இந்த தண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த 10 அடி தூரம் இருக்குது. நீங்க குப்பை கொட்டின இடம் இந்த இடம், நான் நிக்கிற இந்த இடத்துல, அந்த இடத்துல தண்ணி மட்டும் எட்டி மட்டும் பாருங்க, டார்ச்ல அடிச்சு பார்த்தா போதுங்க, வேற எதுவும் இல்லைங்க. உங்க கையெடுத்து கும்பிடுறோம் வேங்க, டார்ச் மட்டும் பாருங்க. இதை பார்த்துட்டீங்கன்னா ஒரு இது பேச வர்றாரு. இப்போ இதை நம்ம முடிவு பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. சரிங்க இது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறது. இப்போ இதுல வந்து என்ன முடிவு எடுக்கணும்னாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் முடிவு எடுக்கணும். இப்போ இதை வந்து நான் வந்து கலெக்டர் லெவல்ல நான் இப்போ நேர்ல போய் எஸ்கலேட் பண்றேன். இதுக்கப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம். நான் நாளை காலையிலத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு கலெக்டர்கிட்ட நேர்லயே போய் இந்த ஏரியாவோட டோபோகிராஃபி எப்படி இருக்கு, இந்த மண்ணோட தன்மை எப்படி இருக்கு, இது என்ன மாதிரி வந்து இது இருக்கு, ஹாபிடேஷன்ல எத்தனை பேர் இருக்காங்க, சுத்தி வர எத்தனை பேர் குடி இருக்காங்க, இல்ல எத்தனை மக்கள் தொகை இருக்கு, இதெல்லாம் வச்சுட்டு நான் சார்ட்ட டிஸ்கஸ் பண்றேன். சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த இதுக்கு தீர்வா வந்து கிட்டத்தட்ட கலெக்டர் சாரை தனியா வந்து திங்கக்கிழமை வந்து காலையில மண்டே ஜிடிபி எப்பவுமே 10 மணிக்கு ஆரம்பிக்க உள்ளங்க, 10 to 1. இதுல இல்லாம தனியா உங்களுக்கு ஒரு டைம் வந்து ஒதுக்கி உங்க ஊர் மக்கள்ல முக்கியமானவங்க எல்லாருமே வந்து கலெக்டர் சாரை பார்த்துட்டு என்ன முடிவு அப்படிங்கறது, என்ன பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்ட்டு நான் இப்ப எஸ்கலேட் பண்றேன். நான் போய் நேர்ல போய் கலெக்டர் சாரை சொல்றேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு 5 பேர் உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்கு, எதனால வந்து கலெக்டர் இந்த முடிவை வந்து பின்வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்க தரப்பு எல்லாமே வந்து முறையா கலெக்டர்கிட்ட வந்து ஒரு மனுவாவும் எழுதி கொடுத்துட்டு, அதே சமயம் வந்து என்னென்ன பாதிப்பு உங்களுக்குள்ள உள்ளாகுது அப்படிங்கறதையும் நீங்க வந்து கலெக்டர் சாரை பார்த்து நேர்ல சொல்லுங்க. கலெக்டர் மீட்டிங்க்கு நான் ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் குப்பை கொட்டணும் இல்ல, அது வரைக்கும் நீங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் போட்டுச்சுனா கூட ஒண்ணுமே தெரியாது. நைட் நேரம் சார், நைட் நேரம் சார் சொல்றது எல்லாமே புரியுது. ஓகேங்க, நேரம் இவ்வளவு இருட்டா இருக்கு. ஆமா, இங்க இருக்கிறது ஒவ்வொரு நேரமும் டேஞ்சருங்க. ஆமா, இருக்குன்னு தான் இருக்கும். அதனால தயவு கண்டிப்பா நைட் நீங்க கலஞ்சு போங்க சார். அதான் நைட், அதான் ஒரே நிமிஷம் சார், வண்டி எடுத்துட்டு போக சொல்லுங்க சார். நான் சொல்றேன், வண்டி எடுத்துட்டு போக சொல்லுங்க. நீங்க 8 வரணும் சார். ரோட்ல நிப்பாட்ட சொல்லுங்க, நாங்க ரோட்லயே கூட படுத்துக்கிறோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்ல, ரோட்ல கொண்டு சொல்லுங்க. அதாவது மாநகராட்சியில் அங்க போனா நீங்க ரோட்ல நிக்க கூடாதுன்னு தடுக்கிறாங்க. இங்க பஞ்சாயத்துல வந்தா நீங்க இங்க வரக்கூடாதுங்கிறாங்க. நாங்க வந்து குப்பை கொட்டின இடத்துல படுத்துக்கிறோங்க. எங்களை பாம்பு கடிச்சாலும் சரி, நாய் கடிச்சாலும் சரி, நான் செத்து போனாலும் சரி, பொதுமக்களுக்காக தானே அரசாங்கம் இருக்கு. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க கரெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது மட்டும் நாங்க இப்படி இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்ன வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல. நாங்க ஆடு மாடு இது விட்டோம்னா அவ்வளவுதானுங்க. நாங்க ஆடு மாடு விவசாயத்து கூட இருந்தாலுங்க எங்களுக்கு வந்து இந்த அச்சுறுத்தலுங்கிறது இல்லைங்க. சரிங்களா? நாங்க எவ்வளவு பாதுகாப்பா இருக்க முடியுமா? இல்ல 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 எங்க Thank you.